உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆவணி மாத ராசி பலன்கள். முதல்ல கிரக நிலவரம். இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஏன்னா அந்த கிரகத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஆவணி மாதத்தில் 2 கிரக மாற்றங்கள், 3 கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஒன்று, சுக்கிர பகவான், சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையான ஒளி கிரகமாக, முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் 30 நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம். காரணம் என்னன்னா, ஆதித்யாதி நவகிரகங்களில் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான். அவரை பேஸ் பண்ணி தான் வான் மண்டலமே இருக்குது, அப்படி கூட சொல்லலாம். சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய, பேர் புகழ் பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் சொல்லி அடங்காது. அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார். அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள். அதே போல் கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாய், இந்த கன்னியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள், அடுத்து செலவுகள். நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு, எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது, அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி. எவ்வளோ வந்தாலும் அடுத்து செலவாயிட்டே போயிடுச்சு சாமி, கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை. ஒரு இபி செலவு வந்தது, ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு, அல்லது வேறு எதுவும் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது, அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன், இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன், பூஜை பண்ணேன், இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சிருந்த எடுத்து போட்டேன். அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு, வீண் விரயம், ஒரு 40,000 ரூபா 50,000 ரூபா காலி. அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது, இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய். இதுவே ஒரு கம்பெனி, பெரிய அளவில் ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான், ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதம் மாறப்போகுது. சூரியன் அற்புதமான முறையில் இருக்கிறார். ஆனால் என்னன்னாக்கா, சூரியன் கேது இடத்துல மாட்டிக்கிட்டார். சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம். அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும், அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது. ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகுமா, நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற ஒரு சில விஷயங்கள், நல்ல காரியங்கள் கைகூடுமா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் ராசியில் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக இந்த சுக்கிரன் சந்திரன் இருந்ததுனாக்கா அவங்க ரொம்ப சுகபோகமாக இருப்பாங்களாம், எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்களாம். இந்த கடக ராசி, கடக லக்னம், இதில்
பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள், பெரிய பெரிய வியாபாரிகள், பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, அதே போல் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அரசியலில் மிகப்பெரிய பொறுப்புகளில் எம்பி, எம்எல்ஏ, இன்னும் கூட உயர்ந்த பதவிகள், அந்த அரசியல் தொடர்பு நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அரசியல் சார்ந்து பெரிய நெட்வொர்க் வச்சுருக்கக்கூடியவங்க, கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடியவங்க, பல ஆயிரம் கோடி, பல 100 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் நிறைய அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், டைரக்டராக இருப்பாங்க, ரொம்ப கண்ணும் கருத்துமாக படம் எடுப்பாங்க, கேரக்டரை செலக்ட் பண்ணி நடிப்பாங்க. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ். இந்த மாதிரி பொறுப்பாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, இந்த மாதம் ஆவணி மாதம் சுகபோகங்கள் கொஞ்சம் அப்படி லேசியாக இருக்கக்கூடிய மாதம். கடகராசி என்பர்கள் எப்பொழுதுமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கட்டுப்பட்டு ஒரு நேர்மையான முறையில் அல்லது கொஞ்சம் சிக்கனமான முறையில் ரொம்ப சிந்திச்சு வீண் செலவுகள், வீண் ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்த்து, வீண் ஆடம்பரமே அவங்கள்ட்ட இருக்காது, சும்மா பெருமை பேசிக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது, ரியாலிட்டி என்னவோ அதுதான் அங்கே இருக்கும். இது கடக லக்னத்துக்கு பொருந்தும். ஆனால் ஆசை மட்டும் எல்லா இடத்துக்கும் ஆசை இருக்கும், நம்ம இது பண்ணலாமா, இது செய்யலாமான்னு மனசுக்குள்ளே ஆசைப்படுவாங்க. அப்படியெல்லாம் பொறுப்பாக ரெஸ்பான்சிபிளாக, மிக ரெஸ்பான்சிபிளாக நடந்து கொள்ளக்கூடிய கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் சந்திரன் வீட்டில் தங்கக்கூடிய நீங்கள் லக்னம், கடக லக்னமாக இருந்தாலும் கடக ராசியாக இருந்தாலும் 4-11 கூடையவன், அதுவும் சந்திரன் வீட்டில் நிற்கக்கூடிய சுக்கிரன், அப்போ கொஞ்சம் அப்படி லேசியாக மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம், சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம். இன்னும் சொல்லணும்னா ஒரு சில இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஜாலியாக இருக்கிறேன், நான் வெளியில் போகிற இடங்களில், ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா ஒரு ஹப்புக்கு போகிறது, இல்லை அந்த மாதிரியான போகிற இடங்களில் வர்றது, ஆண்களாக இருந்தாலும் பொம்பளை பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை கண்டித்து வைக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள், போலீஸ் கேஸு, வம்பு வழக்கு, இதெல்லாம் போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க. தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுவது. அப்போ ஒரு பக்கம் சுகபோகம் அதிகரிக்கும், அந்த சுகபோகம் லிமிட்டை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கு இப்படி கீழே விழுந்துடும். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். இந்த சுகபோகங்கள் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிறேன்னா, ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தவறு செய்யக்கூடாது. அப்போ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே. ஆனால் பாருங்க, திருமண யோகங்கள் கூடும். நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இல்லைனா திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால், 30 வயசாகுது, 40 வயசாகுது, பெண்களுக்கு 40 வயசு ஆகுதா, இல்லை பையன் ஜாதகம் இருக்கா, கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே. இந்த ஆவணி மாதம் திருமண யோகம் கைகூடும், திருமணங்கள் கைகூடும். முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம், தள்ளிப்போன திருமணமாக இருக்கலாம், காதல் திருமணமாக இருக்கலாம். நான் பார்த்துட்ட சாமி, நான் பேசுகிற சாமி, எனக்கு அவரு தான் வேணும், எனக்கு அவரு தான் வேணும். இந்த பொம்பளை பசங்க பண்ணுறது அட்டகாசம் தாங்க முடியல. ஆம்பளை பசங்க கூட கொஞ்சம் மிரட்டினா டாய் அப்படின்னா அவங்க ஓடி போயிடுவாங்க போல இருக்கு. ஆனால் இந்த பொம்பளை பசங்க செய்கிறது, அந்த வீட்டுக்கு செய்யக்கூடிய அந்த கௌரவம், பிரச்சனை, எதை பற்றியுமே கவலை கிடையாது. அப்போ அந்த மாதிரி காதல் திருமணங்கள், அதில் வரக்கூடிய தடைகள், அல்லது திருமணம் நடந்து நம்ம நிறைய இப்போ பார்க்குறோம்.
அங்கங்கே சில பிரச்சனைகள் வருது, மாமியார் கொடுமை அல்லது வரதட்சணை கொடுமைகள். அந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகவே கூடாது, வாழ்ந்து காட்டணும். அதெல்லாம் அந்த மன வலிமை, ஒரு ஸ்ட்ராங்கான மன வலிமை இல்லாதது தான் காரணம். இதெல்லாம் தான் அந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தா, சந்திரன் மனசு, சுக்கிரன் அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டார். அப்போ இதெல்லாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வேறு இடங்களை, தொழில் செய்யக்கூடிய இடங்களை, பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களை டக்குன்னு விலகிட்டு வந்துடுவாங்க. நீ வேணாம் போ, நீயே வச்சுக்க போ. இவங்களுக்கு எதிர்த்து போராட தெரியாது, பேச தெரியாது. ஓகேப்பா, ஒன்றும் பரவாயில்ல, பி கூல், நீ நல்லா இரு, நீயே வச்சுக்கோ, ஆண்டவன் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாசபி பேசிட்டு வெளியில் வந்துடுவாங்க. இவங்களுக்கு இருந்தாங்க சண்டை போட தெரியாது. இவங்க தான் டெடிகேஷனு, டிசிப்ளின்னு இதெல்லாம் தான் ஃபிலாசபி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குமே ஆனால், ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அது எங்கே வாழ்க்கையிலையா இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், ஜாபில் இருக்கலாம். ஏமாற்றங்கள், பெரிய பெரிய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே, அந்த ஏமாற்றங்கள் குறையும். மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம், நியூ பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தொடங்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது கோவில் இறைப்பணிகள் ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது அரசியலாக இருக்கலாம், ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை. எனதருமை கடகராசி என்பர்களே, இந்த ஆவணி மாதம் தொழில் அமைப்புகள், வருமானம், பிஸ்னஸ்ஸு, அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள், வேலையில் நல்ல முன்னேற்றம், வண்டி வாகன சுகபோகங்கள், இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. எனதருமை கடகராசி நேயர்களே, அப்போ இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரை நல்ல குரோத்தான ஒரு மாதம். ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்க போகுது என்பதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன கேள்வி, அது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.